சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையில் ஆண்டவர் தந்தார். அந்த கிருபைகளுக்காக கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என் அன்போடு அழைத்த அருமையான அண்ணமார் ஐயா குருவானவர் ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் விசேஷமாய் கரங்கொண்டு வழிநடத்தி பாதுகாத்து கொண்டு போனார். ஒரு மாடியில் அநேக நாள் அனைத்து தூரத்துலேருந்து பார்ப்பேன். ஜனங்கள் மாடியில் இருக்காங்க, எவ்வளோ சந்தோஷம். கடவுள் நேரே பார்ப்பாங்க, எவ்வளோ சந்தோஷம் நினச்சி பார்ப்பேன். இன்றைக்கு தான் ஆக்சுவலாக இந்த சர்ச்சுக்கு மேலே இறங்கி பார்த்துருக்கேன். இவ்வளோ பெரிய மக்களை பார்க்கும்போது கர்த்தர் பெரிய ஒரு ஆசிரியத்தை கட்டிட்டு தந்திருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்பது சாதாரணமான காரியம் இல்லை. யாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்லை. யாரோ ஒருத்தருக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். அந்த பாக்கியத்தை நினைத்து நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ராஜா உன் மாளிகையில் நாம் பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா உன் மாளிகையில் என்பலனே எங்கோட்டே ஆராதனை உமக்கே. என்பலனே எங்கோட்டே ஆராதனை உமக்கே. மறைவிடவே என் உறைவிடவே ஆராதனை உமக்கே. மறைவிடவே
உங்களுக்கு சீவெடுத்தோ சிறுசியரே ஆராதனை உமக்கே. சீவெடுத்தோ சிறுசியரே ஆராதனை உமக்கே. சீலப்படுத்தோ துணையாளரே ஆராதனை உமக்கே. உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு பரிசுத்தமாகும் யெகோவாவுக்காவின் ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாகும் யெகோவாவுக்காவின் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவாவோ சேரும் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவாவோ சேரும் ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 ராஜா உன் மாளிகையில் ரப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா உன் மாளிகையில் ரப்பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரும் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரும் மறந்திருப்பேன். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்கு சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கை தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. அடியானை மறைத்து வெளிப்படுங்க. எத்தனையோ மக்கள் எத்தனையோ பாடுகள் மத்தியிலும் கஷ்டங்கள் மத்தியிலும் கண்ணீர் மத்தியிலும் இருக்க பிள்ளைகளை அறிந்திருக்கேன் சாமி. அழாதே என்று சொல்லி நாயினும் விதவை கண்ணீரை துடைத்தது மாத்திரமல்ல, நீ உயிரோடு எழுப்பி தன் மகனை வாழ்க்கையில் கொடுத்தீங்கப்பா. அதே போல் இந்த பிள்ளைகள் வாழ்வு உயிர்ப்பிக்கப்பட கிருபை தாங்க. அடியான மறைத்து வெளிப்படுங்க. கிருபைக்குள் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் இணைய நாமத்தில் ஜெயங்கி அடிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். 1978 வருஷம் இந்த இடத்துல நான் காரை விட்டு இறங்கின ஞாபகம் தான் வந்தது. 1928 வருஷத்தில் நான் வியாபார விஷயம் வந்திருக்கேன். வந்திருக்கும்போது எனக்கு வசதி வாய்ப்பு ஒன்றும் கிடையாது. சைக்கிளில் போனோம், இல்லைன்னா வேறு வழி இல்லை, பஸ்ஸில் போனோம். எங்கள் ஊர் சுரண்டைக்கு போனோம், எங்கள் பரங்குண்டாபுரத்துக்கு போனோம், வழி இல்லை. அம்பாசமுத்திரம் கடைசி பஸ் 8 மணி. அந்த வண்டி 8:45 இங்கே வரும். 8:50 கணபதி பஸ் வரும், அதில் நான் போனோம். வந்து இறங்கும்போது நான் வந்த பஸ்ஸு கொஞ்சம் லேட்டு. இதுக்குள்ளே கணபதி பஸ் போயிடுச்சு. ஊருக்கு போக முடியாத சூழ்நிலை. ஊருக்கு போய் தான் தீரணும், நடந்து போக முடியாது. இவ்வளோ விசாரமான பூமி இல்லை, விசாரமான மக்கள் நடமாட்டம் இல்லை. என்ன செய்யணும் யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு, நான் சின்ன வயசில் 68ங்கும்போது கிட்டத்தட்ட 28 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். போக முடியல. அப்போது நான் சினிமா பார்க்க வயசு நாட்கள். அங்கே ஒரு தேட்டர் உண்டு, செகண்ட் ஷோக்கு போயிட்டு விடிய உட்காந்துட்டு பஸ் ஸ்டாண்டே உட்காந்துட்டு டீ குடிச்சிட்டு காலையில் போனேன். இந்த நிலைமை நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனையோடு வாழ்ந்த மனுஷனுக்கு ஆண்டு இப்படி ஒரு வாய்ப்பை தந்து ஒரு கிருபை தந்திருக்காருன்னு சொன்னால் சாதாரணமான காரியங்கள் இல்லை. எவ்வளவோ தரித்திரங்கள், கஷ்டங்கள், வேதனையோட பற்றியில் இன்னைக்கு காலையில் எனக்கு லேட்டாக ஆகிடுச்சு. ஒவ்வொருத்தராக தேடி வந்துட்டாங்க. 3 பிள்ளைகளை தேடி வந்தாங்க, கண் தெரியாத பிள்ளைகள். ஆலவன பகுதியில் உள்ள பிள்ளைங்க தான். அவங்க வந்த காட்சியை பார்க்கணும், அவங்க அழுத காட்சியை பார்க்கணும். ரொம்ப வேதனையாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன செய்து பதில் சொல்லவும் தெரியல. ஆனால் கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகள், கடவுளுக்கு வாழக்கூடிய பிள்ளைகள், கடவுளுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகள். வேதத்தில் வாசிக்கம் இல்லை. லூக்கா 23 கடைசி வாசிக்கும்போது ஆண்டவர் எரிகோலேருந்து எருசலேமுக்கு போய்கிட்டு இருக்காரு. போகிற வழியில் 2 குருடன் உட்காந்து பிச்சை கழிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் போகிற வழியில் அந்த ஆண்டவர் சத்தத்தை, நடையின் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் யான்னு விசாரிக்காங்க. இயேசு போகிறாருன்னு சொன்ன உடனே, நசரேய இயேசுவே, இயேசப்பா தாவீதின் குமாரனே இறங்குன்னு சொல்லி கதறி அழுறாங்க. சீஷர்கள்லாம் அதட்டுறாங்க. அதட்டின உடனே அவங்க மீண்டும் தாவீதின் குமாரனே கதறாங்க. ஆண்டு சத்தத்தை கேட்குறாரு. அவங்க யாருப்பான்னு கேட்காரு. ஏதோ குருடன் பேசிக்கிட்டு இருக்கான், குருடன் உட்காந்துருக்கான்னு சொல்கிறாங்க. உடனே ஆண்டு சொல்கிறார், இங்கே வர சொல்லுங்காங்க. உடனே இயேசப்பா கூப்பிட்டாருன்னு சொன்ன உடனே, பாப்பாவனை இயேசப்பா கூப்பிடுறாங்கன்னு சொன்ன உடனே தன் வஸ்திரங்களெல்லாம் கழட்டி போட்டு ஓடுறாங்க. ஆண்டவர் பார்க்காரு. அவர் என்ன செய்ய வேண்டும்னு ஆண்டவர் கேட்காரு. நான் பாட வேண்டும் ஐயா, நான் பார்வையிட வேண்டும் செய்யான்னு சொல்லி சொன்னான். ஆண்டவர் அவ்வளோ இறக்கமுள்ள தெய்வமாக இருந்தார். நமக்கு எவ்வளோ தான் நேரம் ஆனாலும் சரி, இந்த பிள்ளைகளுக்காக ஒரு 10 நிமிஷம் செலவழிக்க பற்றி ஒன்றும் குற்றம் இல்லைன்னு சொல்லி அவருடைய பிரச்சனைக்காக சில காரியங்களை செய்துட்டு நான் வந்தேன். ஆனால் அவங்க சொன்னாங்க, என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ கஷ்டம், என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ கஷ்டம்னு சொல்லி. அதுங்க 3 பிள்ளைகளாம், ரொம்ப கஷ்டம். வீட்டுக்காரங்க வேலை கிடையாது, உடல்நல சரியில்லாத ஆள் பாதிக்கப்பட்டிருக்காரு. ஒரு ஆள் கூட்ட வேலைக்கு போகிறாரு, கூலி டெய்லி கூலிக்கு போகிறாரு. இதெல்லாம் காட்சி நினைக்கும் போது ஏழையின் வறுமை பாருங்கள், எவ்வளோ வறுமை பார்த்தீங்களா. வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 10-15 வாசிக்கும் போது ஏழையின் வறுமை அவளை கலங்க பண்ணோம். ஏழையில் வறுமை அவனுக்கு சாதாரணமான வறுமை இல்லை, அவனும் கலம்ப பண்ணும். அவங்களுக்கு சில விதமான காரியங்களை சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு வந்து பார்த்தேன். 2 அவங்க சொன்னாங்க, ஐயா எங்களுக்கு சிலுவை ஜெபம் பண்ணி எங்களுக்கு சிலுவை போடுங்க ஐயான்னு சொன்னாங்க. என்ன செய்யணும் தெரியல. வடியாதே கண்ணீரின்று மனம் வடிவடையாதே நின்று, வடியாதே கண்ணீரின்று மனம்
படுக்காகல் பதில் வீசிடும், உனக்கு நடுப்பகல் பதில் வீசிடும். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. அஞ்சாதே ஏதோ கூனி, அஞ்சி துஞ்சாதே ஏதோ கூனி. அஞ்சாதே ஒன்று கூனி, அஞ்சி துஞ்சாதே ஏதோ கூனி. பஞ்சாய் பறந்திடும் சஞ்சலம் யாவுமே கெஞ்சிடும் உந்தருக்கு. பஞ்சாய் பறந்திடும் சஞ்சலம் யாவுமே கெஞ்சிடும் உந்தருக்கு. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. பொன்னை உடம்பிடுவார், அதில் வண்டைய அகற்றிடுவார். பொன்னை உடம்பிடுவார், அதில் வண்டைய அகற்றிடுவார். உள்ளே நேசிப்பதா இந்த படி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார். உள்ளே நேசிப்பதா இந்த படி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. மாறாத கர்த்தர் பக்கம் தீருக்கிறார், மாறாதவர் போலேதான். உன்னை பாராதவர் போலேதான். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. இன்னைக்கு வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படுற பிள்ளைகள் இருக்காங்க. சென்னையில் ஒரு மகா, இரண்டாம் தாயுடைய மகள், முதல் தாயுடைய மகள், தாய் இறந்து போயிட்டாங்க. தகப்பன் ரெண்டாவது திருமணம் பண்ணி குழந்தை குட்டி இருந்துச்சு. இந்த பிள்ளையை ரொம்ப கொடூரமாக நடத்துகிறாங்க. ரொம்ப கொடூரம், தாங்க முடியாத கொடூரம், தாங்க முடியாத வேதனை. தாயிட்ட சொல்லி நைட்டில் தூக்கத்தில், அம்மா என்னையும் கூட்டிகிட்டு போயிடுமா, என்னையும் கூட்டிகிட்டு போயிடுமா, என்னால் இருக்க முடியலை, என் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு, என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லி அழுவா. அப்படி சமாளித்து படித்து முடித்து வந்தா திருமணம் நடந்தது. திருமணத்தில் நல்ல ஒரு அழகான கணவர், நல்ல வேலை வாய்ப்பான இடத்து குடும்பத்தில் நல்ல ஒரு கணவர் கிடைச்சாங்க. கணவர் கிடைச்ச உடனே, நிறைய சம்பளம் வர உடனே அந்த குடும்பம் அப்படி மேலே பாசமாக வேஷம் பண்ணிட்டாங்க. வேஷம் பண்ணி அந்த புருஷன் சம்பாதிக்க பணத்தெல்லாம் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு குழந்தை இல்லை. கொஞ்ச நாள் கழித்து அந்த ஃபேக்ட்ரியில் அசக்லேண்ட் கம்பெனியில் வேலை செய்யும்போது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஏற்பட்டு மனுஷன் இறந்து போயிட்டான். இறந்து போட்டு மகளுடைய கதையே ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை. பழையபடி கொடூரமாக ஆள ஆரம்பிச்சிட்டாங்க.
இந்த உலகம் இதுதான். இது அவங்களும் கிறிஸ்தவங்க தான், வேற யாரில் மற்ற கூட பரவாயில்ல. கிறிஸ்தவங்க தான் இப்படி பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் தான் ஒரு சாட்சி இல்லாத குடும்பங்கள், உண்மை இல்லாத குடும்பங்கள், பணத்துக்கு ஆசைப்பட்டு பணத்துக்கு என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் வாழலாம், பணம் சம்பாதிக்கலாம்னு நினச்சி வாழக்கூடிய குடும்பங்கள் எத்தனையோ பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வேதத்தில் வாசிக்கும் நீதிமொழிகள் 28:20 வாசித்தோம்னா, இன்றைக்கி மனுஷன் பணம் உண்மை இல்லாத மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவார். ஐஸ்வர்யவானுக்கு தீவிக்கிறனோ ஆக்கினைக்கு தப்பான். அன்றைக்கி ஐஸ்வர்யத்தை தேடி பணத்தை தேடி ஓடக்கூடிய பிள்ளைகள் எவ்வளோ பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்க. கர்த்தரின் ஆசீர்வாதம் வேதத்தில் வாசிக்கும் இல்லை. நீதிமொழிகள் 10:22 வாசிக்கும் போது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்டார். ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கை வேணும் அப்படி சொன்னால், ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வேணும்னு சொன்னால் ஆண்டவர் தான் தர முடியும். வேறு பணம் தர முடியாது, பகட்டு வாழ்க்கை தர முடியாது, சொத்து சுகங்கள் தர முடியாது. நீங்கள் மனுஷன் பணத்துக்காக ஏமாந்து எப்படி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கை, அது வாழ்க்கை இல்லை. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும், சாட்சி உள்ள வாழ்க்கையாக இருக்கணும். எத்தனை கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடலாம், ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தி பிள்ளையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். அந்த வாழ்க்கை சீருள்ள வாழ்க்கையாக இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். சீர் இல்லாத வாழ்க்கை இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் தருத்துறோம். ஏன் தருத்துறோம்? உண்மை இல்லாத வாழ்க்கை. காரணம் கிறிஸ்தவன் தான் ஃப்ராடு பண்ணுறான், கிறிஸ்தவன் தான் ஏமாத்துறான். நிறைய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. இது வாழ்க்கை இல்லை. அவன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும், சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கணும். நான் 1968 வருஷம் சென்னைக்கு போனேன். 68 வருஷம் சென்னைக்கு போயிட்டு கிட்டத்தட்ட நான் 57 வருஷம் முடிஞ்சாச்சு. ஒன்றும் இல்லாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், ஒன்றுமே இல்லாமல் தரித்திரமான நிலைமையில், வேதனை அடைந்த வாழ்க்கையில், நல்ல ஆகாரம் இல்லாமல், காலில் செருப்பு கிடையாது, ட்ரெஸ்ஸு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி தான் சென்னைக்கு போனேன். ஆண்டவர் பாருங்கள், வேதத்தில் வாசிக்கம் இல்லை. ஆதியாகமம் 26:12 வாசிக்கும் போது, ஈசாக்கு தேசத்திலே விதைத்தான், கர்த்தரவனை ஆசீர்வதித்தபடினால் 100 மடங்கு பலன் பெற்றான். அதே போல் 100 மடங்கு பலனை தந்து கடவுள் சாட்சியாய் வாழணும், கடவுள் மகிமையாக வாழ்க்கணும். இந்த உலகத்தை ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தை விட்டு கடந்து போது ஒரு மனுஷனும் உதவி எடுத்து செல்ல முடியாது. அதை மனதில் வைத்து வாழ போய் தான் ஆண்டவர் இன்றைக்கி ஆசீர்வதித்து வந்திருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார். காட்சியை பார்க்கும்போது எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனை, எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியில் ஆண்டவர் ஒவ்வொரு நாட்களும் நீ பாதுகாத்த கிருபை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப தாங்க முடியாத சந்தோஷமாக இருக்கணும். நேற்று கிட்டத்தட்ட 6 கூட்டங்களுக்கு போயிருக்கேன். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் போயிட்டு இரவு நான் மீட்டிங் முடிக்கும் போது ராத்திரி 10 மணி. எங்கே? கல்மாணிக்கப்புறம் திசையிலேருந்து உள்ள நான் வந்ததே லேட்டாக தான் வந்தேன். இந்த வயசுலையும் 76 வயசுலையும் ஆண்டவர் கடவுளை ஓடணும். ஒரு ஓட்டம் கடவுளுக்கு தான் ஓடணும். அந்த ஓட்டம் ஓடும்போது ஆண்டவர் எல்லா காரியத்தையும் பார்ப்பார்ல. வேதத்தில் வாசிக்கம் இல்லை. ஆதியாகமம் 22 அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆபிரகாம் மகன் ஈசாக்கு, ஆபிரகாமுக்கு குழந்தையே இல்லை, 99 வயசில் குழந்தை பிறகுது. செல்லமாக பெற்றெடுத்த மகனாடு குழந்தை பலியிடுங்கார். எதுக்கு பலியிடுறது? என்ன சொல்கிறார்? நேசகுமாரன், உன் ஒரே புத்திர ஏக புத்திரனாக இருக்க ஈசா குழந்தை பலியிடுங்கார்ல. ஒரு வார்த்தை சொல்லாமல் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தான். கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தனால ஆண்டவர் அவன் பேர் சொல்லி அழைத்து, ஒரு வானத்து நட்சத்திரை போல கடற்கரை மணலை போல பெருகப்படும் சொன்ன ஏன் வாக்கு கொடுத்தாரு? அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தனால தான். இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நிறைய மக்கள் கீழ்ப்படுகிறதில்லை. ஏதோ வளர்ந்தோம் அப்படி தான் வாழ்க்கை நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அந்த வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நீ வாழணும், சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழணுக்கும். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் உண்மை இல்லை. மற்றவங்களாம் கொஞ்சம் மனசாட்சிக்கு கட்டுப்படுறாங்க. இவளுக்கு எந்த மனசாட்சியும் கிடையாது. ஏமாற்று வேலை, ஃப்ராடு பண்ணணும், இதைத்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அமைதி கிடையாது. வாழ்க்கை சந்தோஷத்தை தராது. ஊழியக்காரங்க வாழ்க்கையில் உண்மை இல்லை. உண்மை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே ஒழிய பகட்டு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை தான். ஏன் உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை வேதத்தில் வாசிக்கம் இல்லை. சங்கீதம் 128 வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயந்து வழிநடக்கும் எவனோ பாக்கியவான், உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். மனைவி வீட்டுள்ளும் கருதும் திராட்சை செடியை போலவும், பிள்ளைகள் பந்திய சுற்றியும் ஒலிவுமர கன்றுகளைப் போலும் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். கர்த்தர் சீயோனும் ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வினை காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் எருசலேம் கொண்ட சமாதானத்தையும் காண்பாய்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி வாழ்கிறோமா? அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோமா?
நிறைய பேர் வாழ்க்கை அப்படி வாழ்க்கை இல்லை, சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். திருச்சபை கொடுத்து பாறை இல்லை, ஊழியத்தை கொடுத்து பாறை இல்லை. எத்தனையோ மக்கள் அழிவு காட்சியை பார்க்கும், எத்தனையோ மக்கள் ஏழையில் பார்க்கும். நேற்று ஒரு ஒய்எம்சியில் ஒரு அருமையான சகோதரன் கூட்டம் நடத்தினாங்க. வயசான மக்களை, கஷ்டப்பட்ட மக்களை கொண்டு கூட்டத்தை ஒரு 200 பேருக்கு மேலே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்து எல்லாம் பண்ணி ஜான்ஸ் ஸ்கூலில் தான் நடந்தது நேற்று மீட்டிங். அந்த ஜனங்களை பார்க்கும்போது அவ்வளோ வேதனை. ஜனங்களை பார்க்கும் ஆண்டவர் நம்ம எவ்வளோ அற்புதமாக படைச்சிருக்காரு, எவ்வளோ ஜீவன் சுகம் தந்திருக்காரு, எவ்வளோ கிருபை தந்திருக்கிறாரு. அந்த ஜனங்களை பார்க்கும்போது எவ்வளவு வேதனை. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட வேதனை இல்லாத வாழ்க்கையில் தந்து உன்னை ஆசீர்வதிக்கும் போது கடவுள் நம்ம எப்படி வாழணும்? சாட்சியாக வாழணும் இல்லை? அப்படி வாழ்கிறோமா? கடவுள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா? ஆண்டவர் நினைக்கக்கூடிய மக்கள் வாழ்கிறோமா? ஆண்டவர் அதை விரும்பலை. நிறைய பேர் அந்த வாழ்க்கையில் விரும்பலை. இன்றைக்கு நான் நினைக்கிறேன், என் குடும்பம் கூட்டு குடும்பம், 4 சகோதரர்கள். நாங்கள் 2 சகோதரி இறந்து போயிட்டாங்க, கர்த்தருக்கு நித்தியம் அடைஞ்சு போயிட்டாங்க. 2 பேர் தான். எங்கள் தம்பி ஐஎம்எஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார், இப்போ என்எம்எஸ் செக்ரட்டரியாக இருக்கார். சாரடக்கர் காலேஜில் செக்ரட்டரியாக இருந்தார். நம்ம பாழா போன அரசியல் பண்ணுற கூத்தாடி மக்கள், நம்ம திருச்சபை தலைவர்கள் உண்மையாக வாழ பிடிக்காதில்லை. ஆனால் அவங்க காசு அடிக்க முடியாதில்ல, பொய் வாழ்க்கை வாழ முடியாதில்ல, இந்த ஏமாற்று வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். யாராக இருந்தாலும் சரி, தேவனுக்கு விரோதமாக நீ வாழுவாயானா வேதத்தில் வாசிக்கம் இல்லை. எண்ணாமல் 22:32 வாசிக்கும் போது பிலேயாம் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்தனால ஆண்டவரே சொல்கிறார், பேசாத மிருகமாக கழுத அவனுடைய கண்களை ஆண்டு திறக்காரு. கண்களை திறந்து மாத்திரமல்ல, வாய் திறக்க வைக்கிறாரு. கழுது பேசுதியா? நீ மனுஷன் உண்மையில்லாத வாழ்க்கை வாழ்ந்ததுனால கழுது மூலமாக ஆண்டவர் பேசுகிறாரு. அந்த பிலேயாமுக்கு சொல்கிறாரு, ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழுவதனால் நான் எதிரியாகி பெறப்பட்டு வந்து ஆண்டு சொல்கிறாரு. ஒரு வாழ்க்கை சீரில்லாத வாழ்க்கையாக போனதுனால நானே உனக்கு எதிரியாக பெறப்பட்டு வந்தேன்னு சொல்கிறாரு. சீரில்லாமல் வாழ்ந்த பிலேயாம் வாழ்க்கையை பாருங்கள். எண்ணாம் 31:8 வாசிக்கும் போது பட்டயத்தால் கொலை செய்யப்படுகிறான் பிலேயாம். பட்டயத்தால் கொலை செய்யப்படுறான். நிறைய குடும்பம் ஏன் தருத்துறோம், ஏன் கஷ்டம்? உன் பிள்ளைகள் வாழ்க்கை ஏன் ஆசீர்வாதம் இல்லை? உன் வாழ்க்கை சீரில்லாத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. கிறிஸ்தவன் பேரை வச்சுக்கிட்டு தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறாய். உனக்கா சல்வாரில் மறிச்சார்ல, உனக்கு ரத்தம் சிந்தினார், மனதை நினைச்சு வாழ்றியா? மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். நல்லவர் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிவே சோத்தரிப்பே. மெய்யாக எங்களது பாடுகளை துக்கங்களை சுமந்து கொண்டீ. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீ, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீ. மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன்.
சமாதானம் உண்டு பண்ணும் உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா. மனதுருகும் தெய்வமே இயேசையா. மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. சாபமான முள்முடியை தலைமேலே சிலுவையிலே வெற்றி சிறந்தி. சாபமான முள்முடியை ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. மனதுருகும் தெய்வமே இயேசையா. மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. எங்களது மீறுதலால் காயப்பட்டு எங்களது மீறுதலால் காயப்பட்டு ஐயா தழும்புகளால் குணமானோ. ஐயா தழும்புகளால் சுகமானோ. மனதுருகும் தெய்வமே இயேசையா. மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே இயேசையா. நல்லவர் சர்வ வல்லவர். ஓ இரக்கத்திற்கு முடிவே இல்லை. ஓ அன்பிற்கு அளவே இல்லை. ஓ இரக்கத்திற்கு அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா. மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே இயேசையா. மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. சென்னையில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் ஒரு கிறிஸ்தவ ஐயா, உண்மையான கிறிஸ்தவ குடும்பம், கஸ்டம்ஸில் கலெக்டராக இருந்தவர், அசிஸ்டண்ட் கமிஷனர் இருந்தவர், ஏர்போர்ட்டில் பயங்கரமான காசு கடவுளுக்கு பயப்படாமல் சம்பாரிச்சு வச்சாங்க. சம்பாரிச்சு வச்சு இருக்க பணத்தை வந்து பேங்கில் உணர்ந்து போட்டு சிலதான் பண்ணி லாக்கில் வச்சுட்டு போயிட்டாங்க. திடீர்னு சொல்லி இறந்துட்டார். திடீர்னு நல்லா டியூட்டியில் இருக்கும்போது மூத்த மகன் என்ன பண்ணால் தெரியாமல், அப்பாவுக்கு தெரியாமல் பேங்கில் வந்து இறந்த உடனே அது ஈர துணியை காஞ்சிருக்காது, பேங்கில் வந்து லாக்கரை திறந்து சாவியை கொண்டு வந்து லாக்கரை திறந்து எடுத்து போயிட்டான். அடுத்து 2 மகன் ஒரு மகா. மூத்த மகன் பண்ணிட்டு போயிட்டான். 2வது மகனும் மகளும் லாக்கருக்கு வராங்க.
லாக்கர் இல்லை. ஒரே சத்தம், ஒரே கதறல். யார் செய்தா? கிறிஸ்தவங்க தான். பணம் மனுஷனை வாழ வைக்காது. உண்மையுள்ள வாழ்க்கை தான் வாழ வைக்கும். நீ ஒன்றும் கொண்டு போக போகிறதில்லை. வாழ்ந்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக அந்த கஸ்டம்ஸ் கலெக்டர் உண்மையாக வாழ்ந்துருப்பார் அப்படின்னு சொன்னால் இப்படிப்பட்ட கஷ்டத்தை ஆண்டு உருவாக்கி கொடுத்துருக்க மாட்டார். சரி, உண்மையில்லாத வாழ்க்கை வாழ போய் தான் குடும்பத்தில் கஷ்டம், வேதனை. ஏன் கஷ்டம்? பிசாசு கெரிச்சிக்கிற சிங்கம் போல் யார் விழுங்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கான். நீ துட்டை சம்பாதிக்கலாம், துட்டு ஒன்று வாழ வைக்காது. நோயை தான் கொண்டு வரும், அல்ல கஷ்டத்தை கொண்டு வரும், குடும்பத்துக்கு சமாதானம் இல்லாத வாழ்க்கையை கொண்டு வந்துடும். ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழணும். வேதத்தில் வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது நாபாத்து ஒரு மனுஷன் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்? அவன் வீட்டுக்கிட்ட பக்கத்தில் ஒரு தோட்டம் இருக்குது. தோட்டத்துக்காரன்ட்டு அவன் நாபாத்துடைய தோட்டம், அது எனக்கு கீரை கொல்லையாகும்போது தாடான்னு கேட்கான். அவன் கீரை உள்ள கொல்லையாகும்போது எனக்கு தான் சொல்கிறான். அவன் தர முடியாது. ஏன் சொல்கிறான்? என் பிதாக்கள் சுதந்திரத்தை நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறான். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் தர முடியாதுன்னு சொல்கிறான். தர முடியாதுன்னு சொன்ன உடனே வீட்டில் போய் கோச்சிட்டு படுத்துக்கிறான். முன்னாடி யோசபேல் பார்க்க, ராஜா சாப்பிடலையான்னு கேட்கான். சாப்பிடலை. ஏன் சாப்பிடலை? நாபாத் தோட்டத்தை தரமாட்டேங்கிட்டான், அதனால எனக்கு பசி, சாப்பாடு வேண்டான்னு சொல்கிறா. உடனே அவன் யோசபேல் சொல்கிறா, நீ தானே ராஜா, ஏன் கவலைப்படுற? நான் உனக்கு தோட்டத்தை தரேன், நீ சாப்பிடுன்னு சொல்லி எழும்ப சொல்கிறா. ஆனால் ராஜா கேட்டு நியாயமாக கேட்டான். என் வீட்டு பக்கத்துக்கு தோட்டத்தை தாடா, உனக்கு வேணுமா பணமும் தரேன், இல்லைன்னு சொன்னால் வேறு தோட்டத்தை தாரேங்க. ஆனால் நாபாத் ஒரு தேவ மனுஷன், நீதிமான். அவன் சொல்கிறான், பிதாக்கள் சொந்த கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறான். இதுதான் நடக்க காரியங்கள். யோசபேல் என்ன பண்ணுறான்? அவனு ராஜா கேட்டிருக்கணும், யோசபேல்கிட்ட பொண்டாட்டி கேட்டிருக்கணும், எப்படியுமா தருவேன்? அவன் தரமாட்டேன்னு சொன்னானே, எப்படி தரணும்னு கேட்டிருக்கணும். கேட்காம போய் ராஜா பேரில் நிருபத்தை எழுதுறா. நாபாத்திற்கு ஊருக்கு நிருபத்தை அனுப்புகிறா. ராஜா சீல் போட்டு மோதிரத்தை சீல் வச்சு அனுப்புகிற. அனுப்பி சொல்ல, ராஜாவை தேவனை தூஷித்தான்னு சொல்லி உபவாசம்னு சொல்லி, இன்னைக்கு மனுஷன் உபவாசம் பண்ணுறது எதுக்கு பண்ணுறான்? தீமை விடத்தான் பண்ணுறான், தீங்கு செய்யத்தான் பண்ணுறான். உண்மையான உபவாசம் யாரும் பண்ணுறதில்ல. பேருக்கு மாய்மாலம் ஊழியம், மாய்மாலமான காரியங்கள், ஏதோ காரியம் பண்ணுறான், அதைத்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். மாய்மாலம் சொல்லி பேரை கொல்ல சொல்கிற செத்து போகிறான். ஆனால் அங்கே தீர்க்கதரிசி ஒருத்தருக்காரு, எலியா தீர்க்கதரிசி வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. தேவனுக்கு பிரியமான மனுஷன், தேவனோட வாழக்கூடிய மனுஷன், உண்மையுள்ள மனுஷன். இந்த சத்தம் நாமால் சத்தம் ஆண்டு சமூகத்தில் போகுது. போய் ஆண்டு பேசுகிறாரு. பேசணுன்னா தீர்க்கதரிசி எலியா கேட்கான், நாபாத்தை ஏன்டா கொலை செய்யுதுன்னு கேட்கான். அவன் உடனே சொல்கிறான், என் பகையனே என்னை கண்டுபிடித்தாயான்னு கேட்கான். உடனே தீர்க்கதரிசி எலியா சொல்கிறாரு, பொல்லாப்பு செய்யணும் விற்று போட்டாய், பொல்லாப்பு செய்ய மனைவி பேச்சை கேட்டு பொல்லாப்பு செய்யணும் விற்று போட்டாய்ங்க. அன்றைக்கி அப்படி தான் நிறைய பேர் பண்ணுறான். மனைவியுடைய பேச்சை கேட்டு தான், உறவினர்களோட பேச்சை கேட்கான், தவறான காரியத்தை செய்து, தவறான காரியங்களை செய்து, கடலுக்குறமான பாவத்தை செய்து ஒரு சாட்சி இல்லாத மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இது வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் உண்மையான வாழ்க்கையாக வாழணும், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக வாழணும், ஒரு சாட்சி உள்ள மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையாக இன்றைக்கி வாழ்கிறாரா? அவனுடைய அழைப்பு உண்மையான அழைப்பு. கற்பத்தின் தெரிந்து கொண்ட தெய்வம் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபூத்திரம் அல்ல, சொல்லியும் செய்யாது இருப்பார். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வாயானார். யாராக இருக்காட்டாலும் சரி, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நீ வாழ்வாயானா ஆண்டவர் உன்னை ஒரு நாளுக்கு சீரழிய பண்ணவே மாட்டார். உன்னை ஆஸ்வதிப்பார், குடும்பத்தை கட்டுவார். சத்துரு வெள்ளம் போல வரும்போது தேவனுடைய ஆவியானவர் குரமாய் கொடியேற்றுவார். நீ தேவனுடைய பிரியமாக வாழும்போது, தேவனுக்கு சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழும்போது உன் குடும்பத்தில் கஷ்டமே வராது. வேதத்தில் வாசிக்கும் சங்கீதம் 37:25 வாசிக்கும் போது சங்கீதக்காரர் என்ன சொல்கிறாரு? நான் இளைஞனாக இருந்தேன், முதுகுள்ள நானே, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்ததையும் காணலன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். நீ நீதிமானாக வாழ்கிறையா? உண்மையாய் வாழ்கிறையா? கந்தையான கசக்கி கிட்டு கொண்டு வாழ்கிற வாழையா? நாபிகமான வாழ்க்கை பாராமல் பெருமைப்பாட்டாக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடாது. ஆசீர்வாதம் கிடைக்காது. சென்னையில் ஒரு மிஷினரி ஐயா ஒரு வருத்தமான கதையை சொன்னார். ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள்
கவர்மெண்ட்டில் பெரிய லெவலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட்டில் பெரிய ஆட்களை வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மிஷினரி ஊழியத்துக்கு 50 ரூபாய்க்கு கேட்டிருக்காரு. 50 ரூபா கொடுங்கண்ணே, மாதம் கொடுங்கண்ணே. எத்தனையோ மிஷினரிகள் கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்கிறாங்க, ஏதாவது உதவி செய்யலான்னு சொல்லுவாங்களாம். இன்றைக்கி நாளைக்கு, இன்றைக்கி நாளைக்கு, இன்றைக்கி நாள் டெய்லி ஏமாற்றிருக்காங்க. இவங்களுக்கு எவ்வளோ நாள் தான் தருவாங்க, எப்போமா தரணும்னு சொல்லி டெய்லி காலையிலையும் சாயந்தரம் போயிடுவாராம். இவங்க இந்த கொடுக்க மாதிரி இல்லை, நாளைக்கு வாங்கம்பாங்களாம், அப்புறம் நாளைக்கு வாங்கம்பாங்களாம். இவர் ஒன்றுமே சொல்ல மாட்டாராம். திரும்ப ஒரு நாள் பார்த்து 50 ரூபா கொடுத்துருக்காங்க. வருஷம் கடைஞ்சி எத்தனையோ வருஷங்களை அலைஞ்ச பிறகு 50 ரூபா கொடுத்துருக்காங்க. வாங்கிக்கிட்டார், வாங்கிட்டு வந்துட்டார். ஆனால் அவருடைய மனசுடைய இறுதி எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கோம். எவ்வளவோ சம்பாத்தியம் பண்ணுறாங்களே, ஒரு 50 ரூபா கடலுக்கு கொடுக்கக்கூடாதா? இப்படி உணர்வு இல்லாத மக்களை வாழ்ந்துக்கிட்டு சொல்லி வேதனைப்பட்டாரா. அது குடும்பத்தில் பாருங்கள், 2 பிள்ளைகள் தான், பையனும் பொண்ணு தான். இவங்க செழிப்பாக வாழ்ந்தாங்க, பிள்ளைகள் வாழ சீரு இல்லை. பெண்ணு லவ் மேரேஜ் பண்ணி வேறு இனத்து மகனை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டா. பையன் பிஸ்னஸ் பண்ணி பல கோடி இழந்துட்டான். இதுதான் வாழ்க்கை. நீ கடவுளுக்கு ராயனுக்கும் தேவனுக்கும் செலுத்திப்பார். கடவுளுக்கு செலுத்தி பண்ண மனுஷன் பயமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நீ வாழ்வாயின புரோஜனம் இருக்கும். எத்தனை போராட்டம் வரும், எங்களுக்கெல்லாம் எத்தனையோ விதமான நிந்தனை வரும். அதெல்லாம் எனக்கு எத்தனையோ பேர் கேட்பாங்க, என் சென்னையை விட்டு ஏன் எங்கே வரம்பாங்க. நம்ம தலைமையிடமே கேட்குது, என்ன கேட்குது, உனக்கு அங்கே வேலை இல்லையா, அவன் எங்கே வரான். நேற்று ஒரு கடிதமாக ஒரு சில வார்த்தையை கேள்விப்பட்டேன். ஒரு குருவார் கண்ணீரோடு என்கிட்ட சொன்னாங்க, உங்கள்கிட்ட பணம் வாங்கக்கூடாதான், உங்களை நாடி வரக்கூடாதான், உங்கள்கிட்ட காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னார். ரொம்ப வேதனை. காரணம் கேட்டால் தலைவிடமே எப்படி இருக்குது. காரணம் கேட்டால் சீர் இல்லாத வாழ்க்கை. நான் ஒன்றுக்கும் கவலைப்படலை. எனக்கு காரணம் என்னை நேசிக்கிற தெய்வம் யாருன்னு எனக்கு தெரியும். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே என்று நன்மைகள் செய்பவரே, என்று நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். தோற்றும்போது உம்மில் வாயிட செய்பவரே. மனிதர் தோற்றும்போது உம்மில் மகிழ செய்பவரே. அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அழைப்பவரே. அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அழைப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். தனிமை வாட்டும் போது உம்மில் வாயிட செய்பவரே. தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே. ஓவாவினால் பேசி அபிஷேகம் செய்பவரே. ஓவாவினால் பேசி
மத்தியில் ஒரு சகோதரி உட்காந்துருக்க. தங்கவசம் எலும்பு மேலி எளிமிட்டு உட்காந்துரு. இந்த பிள்ளைக்கு அச்சங்கட்டம், எல்லாருக்கும் தெரியும் அச்சங்கட்டம். பாரம்பரியமான ஹிந்து குடும்பத்தில் பிறந்த மனுஷி, வைராக்கியமாக இந்து குடும்பத்தில் பிறந்த மகா. உட்காந்துக்கம்மா. அவங்க பாடமா நம்ம திருநெல்வேலி அரசியல் பாடா போன அரசியல் 2 கட்சி, நீ அந்த அணி இந்த அணி, ஒரு அணி தலைவரும் பரவத்து போகிறதில்ல. ஏன்னா உண்மை இல்லைல்ல, உண்மையில் எப்படி பரவத்து போக முடியும்? அந்த அணி ஒரு அணிக்கு குருவான சேர்ந்து சர்ச்சையை உடைச்சி போட்டார். வெட்டி 150 வருஷம் ஆச்சு சர்ச்சை கட்ட, பாரம்பரிய சர்ச்சை கட்ட முடியல. உடைச்சி போட்டுட்டு அடுத்த குருவான் வந்து என்ன எழுதி கொடுத்தாரு, எங்களுக்கு சர்ச்சையே தேவையில்லை, நாங்கள் ஊழியத்துக்கு வரல அப்படி சொல்லி எழுதி கொடுத்து போயிட்டாங்க. எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா, வேதனை தாங்க முடியாத வேலை, சாவையா. அதான் வேதத்தில் வாசிக்கிறோம், யாக்கோபு 3:1 வாசிக்கும் போது ஆக்கினி தீர்ப்பு அடைவோம் என்று சொல்லி எண்ணி அநேகர் போதகராகாத இருக்கிற வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் சும்மா விடமாட்டார், யாரையும் விடமாட்டார். பட்சிக்கிற அக்னி. லூக்கா 13 வாசிக்கும் போது 5, 6, 7 வசனத்தை வாசிக்கும் போது ஒரு எஜமான் தோட்டம் வச்சுருக்கான், திராட்சை தோட்டம் வச்சுருக்கான். அது ஒரு அத்தி மரத்தை நடுவே வச்சுருக்கான். அது கனி கொடுக்கணும் தேடி வரான், கனி இல்லை. அவன் சொல்லணும் 3 வருஷமாக அந்த தேடி வரது கனி இல்லைடா, வேலைக்காரனை கூப்பிட்டு தோட்டத்தை வெட்டி போடுறான், மரத்தை வெட்டி போடுங்க. தோட்டக்காரன் சொல்லையா 3 வருஷமாக வச்சுருக்கோம், அதை உடச்சி போட்டுடலாம், உடைக்க வேண்டாம், நான் கொத்தி எரி போட்டு தண்ணி போடுறேன் ஐயா, ஒருவேளை கனி கொடுக்கலன்னா உடச்சி போடலான்னு சொல்கிறான். அதே மாதிரி இன்றைக்கி எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணாலும் சரி, கடவுளுக்கு உண்மையுள்ள வாழ்க்கை நீ வாழலை அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் பட்சிக்க அக்கனியா கணக்கோடி எஜமான ஆண்டவர் போகிறார். வேதத்தில் வாசிக்கம் இல்லை, மத்தேயு 25:19 வாசிக்கும் போது கணக்கு கேட்கக்கூடிய எஜமான வராரு, ஒருத்தரும் தப்ப முடியாது. நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி தப்ப முடியாது. மனதில் வச்சு வாழுவோம். கர்த்தர்களை ஆஸ்வதிக்கட்டுமா? எல்லோரும் எழும்ப நம்ம நேரம் ஆகிட்டு எல்லாம் அண்ணன்மாரெலாம் அங்கே சிகில கொடுக்குறாங்க, பரவாயில்ல. காணிக்கை எடுத்துருங்க ஐயா, நான் ஒரு பாட்டு பாடுறேன், கடைசி பாட்டு. ஒரு காணிக்கை டைம் ஆகிடும். எல்லோரும் எழும்பி காணிக்கை எடுத்துக்கணும். முதல்ல என்ன காணிக்கை எடுத்துடலாமா? ஒரு வாழ்க்கை கடவுளுக்கு வாழுங்க, ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழுங்க. அந்த மகள் கூட ஏன் இன்னைக்கு வரைச்சேன்னா, இந்த ஆலயம் கட்டப்படுறதுக்காக ஒரு வேலைக்கு ஒரு ஐயா வர சொல்லியிருக்காங்க, நான் பார்க்க போகலாம்னு ஒரு ஆசை. உங்கள் கஷ்டமாக இருந்தால் ஆண்டு நினச்சி பாருங்கள். குடும்பத்தில் வியாதியாக கடவுள் நினச்சி பாருங்கள். குடும்பத்தில் தருத்திரமாக ஆண்டு நினச்சி பாருங்கள். குடும்பத்தில் கடன் பிரச்சனையா, நோய் பிரச்சனையா ஆண்டு நினச்சி பாருங்கள். ஆண்டு விடுதலை தர காத்து கொண்டு இருக்கிறார். ஜோபல்லாமா, காணிக்கை போட்டுடலாமா? அருளாதர் நாமமதில் ஒரு மரமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணை
அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நோயிலந்தவரே தாயல் வலடைபவரே, நோயிலந்தவரே தாயல் வலடைபவரே, பரிகாரி நானிவா பட்சமாய் தாங்கிடுவார், பரிகாரி நானிவா பட்சமாய் தாங்கிடுவார். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். மாயையில் மயங்கினோரே தாய் தந்து காப்பவரே, மாயையில் மயங்கினோரே தாய் தந்து காப்பவரே, தூயாவியே விடுவார் தூயோனாய் மாற்றிடுவார், தூயோனாய் மாற்றிடுவார். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நல்ல தகப்பனே, பரிசுத்தமான ஓய்வு நாள் காலை வேளைக்கா நன்றி ராஜா. இந்த பண்டிகை நாட்களை ஆசிரித்து கொடுங்க. இந்த பிள்ளைகள் கொடுத்த காணிக்கை விசேஷித்த கரம் கொண்டு வழிநடத்தி ஆசிரியத்து கொடுத்து குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட தழைக்கப்பட கிருபை தாங்க. மீதியான காரியத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெயங்கி இருக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.